சார் தொகுதி மறுவரையறை சீரமைப்புங்கிறத வந்து ஜனாதிபதி சொன்னாரா? யாருமே சொல்லல. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் நாடகம்னு எச்ராஜாசன் பேட்டியில சொல்லியிருக்காங்க. 2026 சென்சஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் போன தடவையே வந்து அவங்க வந்து மகளிருக்கான மசோதாவை நிறைவேற்றும் போது என்ன சொன்னாங்க, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, மறுசீரமைப்பு மக்கள் கணக்கு எடுப்பதற்கு பின்னர் தான் அது வந்து அமலுக்கு வரும். அது சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சீரமைப்பு நடந்த பின்னர் ஜனத்தொகை கணக்கு எடுத்த பின்னர் நடக்கும் சீரமைப்புக்கு அப்புறம் இது வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு நடந்து தான் ஆகணும். அப்போ இது சீரமைப்பே நடக்காதுன்னா அப்புறம் மகளிர் மசோதா வந்து பொய் இருக்குது ஒத்துக்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக, எச்ராஜா ஒத்துக்கிறதுக்கு தயாராக வேறா? அப்போனாக்க மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கன்றது தான் அது நாடகம் ஆடினாங்க ஒரு எடுத்துக்க தயாராக இருக்கிறா. அவங்களுக்கு நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாக்க வந்து மக்கள் கணக்கு எடுக்கணும். மக்கள் கணக்கு எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து பரிசீலனை நடக்கும். ரெண்டும் நடந்தால் தான் நடக்கும். ஜனத்தொகைப்படி நீங்கள் மக்களவையை வந்து நீங்கள் சீரமைத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறையும். அதனால 888 கூட்டி ப்ரொபோஷனட்டா எல்லாருக்கும் அதே அளவில் கூட்டுறோம்னு சொன்னா கூட நமக்கு கூட்டுற அளவை விட வட மாநிலத்தில் அதிகமாக கூட்டுவாங்க. இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு சேர்த்து 40 இருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 80 இருக்கு. ஆனால் 888 ஆகி நம்ம கூட்டினா நமக்கு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் அவங்களுக்கு 80 150 போயிடும், 150 போயிடும். நம்ம 3 ஒரு பங்காயிடும், 2 ஒரு பங்கு. அதனால எப்படி பார்த்தாலும் தென்னகத்திற்கு பாதிப்பு. மக்கள் தொகையை குறைத்த, குடும்ப கட்டுப்பாடை செய்த தென்னகத்துக்கு பாதிப்பு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அது வந்து யார் சொன்னா நடக்குமானாக்க, அது நடக்காதுனாக்க மகளிர் இடஒதுக்கீடு நடக்காது. அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காரான்னு கேளுங்க. அது வந்து பாராளுமன்றத்தில் அவங்க வந்து அதை வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றாங்கல்ல, அப்ப அது பொய்யாப்போ? எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க கடந்த 2 வருடம் காலமா பிரதமர் மோடியோட 38 வெளிநாட்டு பயணத்துக்கு 250 கோடி செலவு மாநிலங்களே மக்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணும். அடிக்கடி போகணுமா எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. பிரதம மந்திரி போனால் அது இந்த நாட்டுடைய அந்தஸ்துக்கு ஏற்றாப்புல தனி விமானத்தில் அவருடைய பாதுகாப்பு காவலர்கள் அப்புறம் அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு தான் போகணும். இது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போகாமல் அப்படிலாம் இருக்க முடியாது. அடிக்கடி போகணும், மற்ற நாடு போய் பார்க்கணும், ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகணும், பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு செலவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய செலவு கிடையாது.